ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎம்கேக்கு சரியான அடி, நோஸ் கட்டு, செருப்பால் அடித்த மாதிரியே சொல்லலாம். கொங்கு பெல்ட் என்னமோ அவங்க தான் அவங்களோட ஃபோர்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அதே டிவிகே விஜயண்ணா கோயம்புத்தூருக்கு போய் திருப்பூர் அங்கெல்லாம் மக்களை சந்தித்து நிறையா மேனிஃபெஸ்டோஸ் வெளியே விட்டுருக்காரு. அண்ட் டிஎம்கே என்ன பண்ணுது, 8000 ரூபா கூப்பனுக்கு சண்டை போட்டுன்னுருக்குது. இங்கே ஒருத்தர் ஏஐ யூனிவர்சிட்டின்னு போயிட்டுருக்காரு. அண்ட் கோயம்புத்தூரில் மேனிஃபெஸ்டோஸ் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ, இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ஓபிஎஸ் ரிவிஷன், எஜுகேஷன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட், அதாவது டீச்சர்ஸ்க்கு பெர்மனெண்ட் ஜாப்ஸ், இன்னும் நிறையா மேனிஃபெஸ்டோஸ் வெளியே விட்ருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் போய் பார்த்தோன்னா கரும்பு பற்றி பேசியிருக்காரு, அரிசி மூட்டை பற்றி பேசியிருக்காரு, குவிண்டல், இந்த மாதிரி கணக்கெல்லாம் நிறைய போட்டு அழகாக சொல்லியிருக்காரு. உண்மையான பொலிட்டீஷியனாக மாறின டிவிகேங்க, ரவுடிசம் இப்படி மாறின டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துலையும் போய் அவரோட மேனிஃபெஸ்டோ சொல்கிறப்போ புதுசாக இருக்குது. இதெல்லாம் மக்கள் தான் இப்போது சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த மேனிஃபெஸ்டோஸ் சேரும்ன்றது. ஏன்னா நமக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வரோம். விஜயண்ணா எனக்கு ஏமாற்றினதில்லை இந்த பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி. ஸோ நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ஸாக இருங்கன்ட்டு சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து